படையப்பா தலைவர் படம்லாம் கிடையாது. படையப்பா தலைவி படம். ஹர் நேம் இஸ் நீலாம்பரி. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலாம்பரி ரொம்ப அமைதியா சாஃப்டா எதுக்கு எடுத்தாலும் சரிங்க சூரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இந்த படம் வந்து நம்ம பேசிட்டு இருப்போமா, இல்ல இந்த படம் தான் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்குமா, இல்ல இந்த படம் தான் படமா இருக்குமா? சன் டிவி விஜய் டிவில வர சீரியல் மாதிரி இருந்திருக்கும். லெட்ஸ் பி ஹானஸ்ட். நீலாம்பரியோட தவறுன்னு எல்லாரும் சொல்றது நீலாம்பரிக்கு என்ன வேணும்னு நீலாம்பரி ரொம்ப கிளியரா இருக்கிறது தான். ஏன்னா நீலாம்பரிக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிருக்கு, அது கேட்க தெரியுது, அதுக்காக நிக்க தெரியுது. மென் வேர் லைக் ஓ ஓவர் கான்பிடன்ஸ் திமிரு தான் அவளுக்கு. ஆம்பளைங்க பிரச்சனைய ஸ்ட்ராங் விமனா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்ட்ராங் விமன் வேணும்னா இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கிற ஸ்ட்ராங் விமன் வேணும். போல்டா இருக்கணும் ஆனா அவங்களோட சவுண்டா இருக்க கூடாது. ஸ்மார்ட்டா இருக்கணும் ஆனா அவங்களை எந்த விஷயத்திலயும் கரெக்ட் பண்ணிடக்கூடாது. இண்டிபெண்டன்டா இருக்கணும் ஆனா அவங்க கிட்ட எல்லாத்துக்கும் கேட்கணும். நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நீலாம்பரி didn't ask. That's where the problem started. She didn't flirt. She declared. She didn't wait for approvals. She gave ultimatums. உடனே society too aggressive, too ego, too arrogant அப்படின்ற ஒரு ஆம்பளை பண்ணா wow alpha male mass ஹீரோவா இருக்காருங்க. நீலாம்பரி wasn't toxic. She was just uncomfortable truth in a silk saree. இந்த வீடியோ ஜஸ்டிஸ் ஃபார் நீலாம்பரி எல்லாம் கிடையாது. This is apology for every woman. பொம்பளை டைரக்டா தனக்கு என்ன வேணும் ஏது வேணும் எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்காக அவளை டிஃபிகல்ட்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக.